வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. அதாவது பொய் சொல்லலாம். ஆனா ஏக்கர் கணக்குல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி இருக்குல்ல. இந்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா சொல்றாங்க பொய். அதுவும் ஒரே விஷயத்துல சாப்பாடு விஷயத்துல. சாப்பாடு விஷயம் தானே. சாப்பிட்டு போட்டேங்க சின்ன பொண்ணு அப்படின்லாம் சில பேர் ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல. இப்ப அவங்கள நெனச்சா பாவமா இருக்கு. எத்தன எத்தன பொய். குறும்படம்னு போட்டா அந்த குறும்படமே கதற ஆரம்பிக்கும். "ஆள உட்றா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு குறும்படங்கள், அவ்வளவு பொய். வாய தொறந்தா பொய் ரொம்ப சாதாரணமா, சரளமா வருது போல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இவங்க என்ன சொன்னாங்க? வீகன் அப்டின்னாங்க. யாரும் கேட்கல. வீகனா நீன்னு. வீகன் அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் முட்டை சாப்ட்டாங்க. என்னம்மா முட்டை சாப்பிடுறேன்னா, நான் டாஸ்க் விளையாடணும். ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னாங்க. சரி சாப்ட்டு போட்டோம் அப்டின்னு விட்டா, அப்புறம் முட்டை தொக்கு செய்றாரு. தீபக் போய் கேட்கிறாரு. செய்யலாம்ல அப்டின்னா, முட்டை தனியா வைங்க, தொக்கு தனியா வைங்கன்றாங்க. எதுக்கும்மா முட்டை சாப்பிட மாட்டியா? அப்டின்னா, இல்ல இல்ல முட்டை சாப்பிடுவேன். ஆனா தனியா வைங்கன்றாங்க. ஒருத்தன் கேர் எடுத்து தீபக் அப்ப வந்து ஆண்கள் டீம்ல இருந்து பெண்கள் டீம் போயிருக்கிறாரு. அவர் வந்து சமைக்கிறாரு வந்து அக்கறை எடுத்து, "நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டியான்னு?" கேட்க வந்தா, "சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன்னு" சொல்லணும். சாப்பிடுவாங்களா? ஆனா தனித்தனியா சமைக்கணுமா? என்னது இது? இது எக்ஸ்ட்ரா வேலை இல்ல இது? என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் கேர் உங்களுக்கு? சரி அதுதான்னு விட்டா, அடுத்து கிரேவி சாப்பிடுவேன் சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வாங்கிட்டு போறாங்க. ரஞ்சித் உட்பட எல்லாருமே ஷாக் ஆவுறாங்க. அப்புறம் கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, "சத்யா அண்ணா உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். முத்துக்குமார் அண்ணனுக்காக வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இல்ல. என் ஷேரு" அப்படின்லாம் உருட்டுனாங்க. அப்புறம் கிரேவி மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க சிவகார்த்திகேயன் அனுப்பிச்சார்ல லஞ்ச். அப்ப பார்த்தீங்கன்னா, இலை ஃபுல்லா எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லா கறியும் இருக்கு அதுல. எல்லாம் வெளு வெளுன்னு வெளுத்தாங்க. அங்க பிக் பாஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஜூம் போனாங்க. ஜூம் அந்த இலைக்கு. இந்த மேட்டர் வைல்டு கார்டு உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போயிடுச்சு. உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, "நான் சாப்பிடுவேன். அதான் தெரிஞ்சு போச்சே. நான் சாப்பிடுவேன். இங்க எல்லாரும் சாப்பிடும்போது எனக்கு அது மாரி ஆயிடுச்சு. வீட்ல சாப்பிட மாட்டேன்" அப்படின்னாங்க. சரிப்பா சாப்பிட்டேன் சாப்பிட மாட்டேன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டாங்க முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா, அதுக்கப்புறமா இன்னொன்னு, இந்த சுனிதா எவிக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டுருக்காங்க. அன்ஷிதா, ஆனந்தி இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு, "நீங்க ஸ்டேஜ்ல எவிக்ட் ஆயிட்டு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க வந்து எல்லார்கிட்டயும் பேசுவீங்கல்ல, அப்படி பேசம்போது, சாச்சனா நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ ஒண்ணும் தப்பெல்லாம் பண்ணல. சாப்பிட்டதெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது. வீட்ல உன்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்குறாங்க. அத மறைக்கணுமா. வீட்டுக்கு தெரியக்கூடாது. வீட்ல இருக்கிறவங்கள ஏமாத்தணும், சொந்தக்காரங்கள ஏமாத்தணும். அதுக்காக நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா நான் வேணா ஃபோன் பண்ணி வேணா பேசுறேன்றாங்க அன்ஷிதா. இல்ல, இல்ல ஸ்டேஜ்ல சொல்லுங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். ஏமாத்தணுமா இப்படி. அப்படி வந்து அங்க நின்னாங்களா, இவங்களுக்கு தான் வந்து போன வாரம் என்ன சொன்னாரு, பூரணி இவங்க. அதாவது ஆண்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் டீம்லேருந்து 2 டம்ளர் அரிசி எடுத்து போடுறாங்க. போட்டுட்டு எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. பெண்கள் டீம்ல போயிட்டு இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா, அது என்னுடைய ஷேர் மட்டும் இல்ல. எல்லாருடைய ஷேருன்றாங்கல்ல. விஜய் சேதுபதி பாராட்டுறாரு. பாராட்டுனதுக்கு அப்புறம், அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டு கடை பிரியாணி, திருட்டு பிரியாணி. ஆனா, இதுல சாச்சனா மட்டும் குறை சொல்ல முடியாது. சாச்சனாக்கு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா, இந்த சாச்சனாவ தான விஜய் சேதுபதி பாராட்டுனார்ல மக்கள் முன்னாடி. அப்படி இருக்கும்போது, இன்னொருத்தர் பங்க எடுக்கக்கூடாதுல்ல. அன்னைக்கு நைட்டே 2 முட்டைய திருடி, அந்த இருட்டு கடை பிரியாணிக்கு குடுக்குறாங்க. விஷாலும் இவங்களும் சேர்ந்து. ஆக்சுவலி இவங்க தானே பெண்கள் டீம்லேருந்து எடுத்து குடுத்தாங்க. அப்ப அப்ப அன்ஷிதா கூட பார்த்தீங்கன்னா, ஆண்கள் டீம்ல தான் இருந்தாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா 6 பேர் அந்த சம்பவத்தில சம்மந்தப்பட்டவங்க. 7வதா ரயான் வந்து ஜாயின் பண்ணாரு. விஷால், அருண், தர்ஷிகா, ஆனந்தி, அன்ஷிதா, சாச்சனா இவங்க எல்லாருமே. அருண் எல்லாருமே அதுக்கு அருண் கேப்டனா இருந்தாரு. இதுல நெறைய பேர புழக்க வேண்டியிருக்கு. ஆனா சாச்சனாக்கு தானே ஸ்பெஷல் பாராட்டு கிடைச்சது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டே அத பண்ணலாமா? அதையும் பண்ணாங்களா? இப்ப முட்டை சாப்பிடுவேன்ட்டாங்க. சாப்பிட மாட்டேன்னாங்க, சாப்பிடுறேன்னாங்க. இப்ப ஆம்லெட் சாப்பிடுவாங்களாம். நேத்து பார்த்தோம்ல எபிசோட்ல. உதிர்த்து போட்டா சாப்பிட மாட்டாங்களாம். அது முட்டை வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா சாப்பிட மாட்டாங்களாம். உள்ள இருக்கிற மஞ்சக்கரு மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். அப்ப ஆம்லெட்ல என்ன மஞ்சக்கரு மட்டுமா போடுவாங்க? ஆனா ஆம்லெட் சாப்பிடுவாங்களாம். எல்லாம் இரிட்டேட் ஆவுறாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே மாரி தானே சமைக்க முடியும். இவங்களுக்காக எப்ப பாரு தனித்தனியாவா சமைக்க முடியும்? நேத்து கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் உடம்புக்கு ஆகாது அலர்ஜின்றாங்க. என்னடா இது? எனக்கு அப்பயே டவுட்டா இருந்தது. இல்லையே! இந்த கத்திரிக்காய் மேட்டர் தப்பா இருக்கு. எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! அப்படின்னு யோசிச்சேன். இப்ப தான் தெரியுது Twitterல எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த குறும்படங்கள்லாம். அந்த இலைக்கு ஜூம் போனாங்கல்ல, ஜூம். சிவகார்த்திகேயன் சாப்பாடு அனுப்புனப்ப. அந்த இலையில எல்லாமே இருந்துச்சுல்ல, அதுல கத்திரிக்காவும் இருக்கு. கத்திரிக்காவும் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா வந்து அலர்ஜி. அப்புறம் எல்லாமே சாப்பிடுவாங்களாம். ஆனா அலர்ஜின்னுவாங்களாம். எதுக்கு அது? எதுக்கு இந்த ட்ராமா? ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கணும் தனக்கு. சாப்பாட்லயா?
ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும்னா நீங்க கேன்டீன்ல போய் வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுங்களேன். சின்ன புள்ள சாப்பிட்டுமே அப்படின்னீங்கன்னா, சாப்பிட்டவன் வெளில போயிட்டு வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டோமே யார் வேணான்னா? இது மத்த கண்டஸ்டன்ட்க்கு பாதிப்ப உருவாக்குதுல்ல. எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டியிருக்குல்ல. நேத்து அன்ஷிதா இவங்களுக்காக ஸ்பெஷலா செய்றாங்க. அதுக்கப்புறமா போய் பீட்ரூட் வச்சு தனியா. இவங்க வந்து முட்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதாம். மிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் பொரியல்ல. ஆனா முட்டை சாப்பிடுவாங்களாம். ஆம்லெட் சாப்பிடுவாங்களாம். ஆனா வந்து மிக்ஸ் பண்ணா சாப்பிட மாட்டாங்களாம். அது வந்து கொமட்டிடும். ஏம்மா இப்படி வந்து அழிச்சாட்டியம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க நேத்து நெறைய பேர். ஜாக்லின், அன்ஷிதா எல்லாரும். "நீ ஒரு முறை சாப்பிட்டு பாரும்மா. அப்படியாவது சாப்பிட வைப்போம். அப்படியாவது வேலைய குறைப்போம்ன்னு" பண்ணா, முடியாதுங்க. எனக்கு வந்து புடிக்காதுன்னா புடிக்காதுங்க. எனக்கு புடிக்காதுங்க. எவ்வளவு பொய் சொல்லுவ சாப்பாடு விஷயத்துல. இப்ப கத்திரிக்காவும் வந்து அலர்ஜின்னா நான் கத்திரிக்காவ சாப்பிட்டுருக்கிறேன். அப்புறம் இன்னும் எத்தன பொய்ம்மா வச்சிருக்கிற? தான் கேட்கணும். எத்தன பொய்ங்க ஒரே ஒரு விஷயத்துல. வாய தொறந்தா இப்படியா வருது? ஒரு ஒரு பொய்யா, 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 பொய்யா எத்தன பொய் சொல்லி இதுல வேற இந்த ஸ்கூல் டாஸ்க்ல அவங்களுக்கு ஒண்ணு குடுத்தாங்கல்ல. அதாவது தெரிஞ்சே பொய் சொன்னா அவங்க நெஞ்சை அந்த பொய் வந்து அறுத்துரும் அப்படின்னு. இந்த டயலாக் வேற பேசுறாங்க இதுல வேற. இத வேற சொல்லிட்டு, இது மாரி சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு, எப்படி மனசு வருது? விஜய் சேதுபதி பாராட்டும்போது அந்த டிராமாவ பார்த்து அவரு பாராட்டுறாரு. இப்ப அது லைவ்ல மட்டும் தான் வந்தது. இவங்க நைட் இருட்டு கடை பிரியாணி செஞ்சது. அதுல முட்டை எடுத்து குடுத்துட்டாங்க. முட்டைய சாப்ட்டாங்க ஷேர் பண்ணி. இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, முட்டை இருக்குன்னு சொல்ட்டு மஞ்சரி செக் பண்ண போறாங்க. கேப்டன் முட்டை இல்ல. சரி சாச்சனா, உன் கணக்குல வச்சுக்கிறேன்றாங்க. இவங்களும் என் கணக்குல வச்சுங்கன்றாங்க. கணக்குல வச்சுக்கணுமா? மத்தவங்களுடைய ஃபுட்டு சார். அதனால எல்லார்ட்டயும் இப்ப மன்னிப்பு கேட்டேன் சார். ஆண்களுக்கு நான் எடுத்து குடுத்தாலும், அங்க போய் மன்னிப்பு கேட்டேன் சார் டீம்லன்னு சொன்னவங்க. இப்ப மத்தவங்க ஃபுட்ட எப்படி எடுத்து திருடுறாங்க? நான் இவங்கள மட்டும் சொல்லல. அந்த விஷயத்த பொறுத்தவரை இவங்க, அன்ஷிதா 2 பேரும் தான். இன்னும் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் தான். ஆனா இவங்கள ஏன் திட்டுறோம் அப்டின்னா, விஜய் சேதுபதி இப்ப தானே பாராட்டுறாரு. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்க ஒரு கண்டஸ்டன்ட்ட வந்து எப்படி பாராட்டுறாரு அவரு? ரூல் பிரேக்ங்க அது. அதை மீறி டிராமா வாண்டடா பண்றாங்க. ஆனாலும் பாராட்டுறாரு. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்க்கும்போது எவ்வளோ கடுப்பாகும். இவங்க மேல வர கோவத்த விட அங்க தான் கோவம் அதிகமா வருது. ஒருத்தர் இவ்வளவா தப்பு பண்ணுவாங்கன்னு. எல்லாரும் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா, டேக் பண்ணிட்டுருக்காங்க. விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்ட்டு. பாருங்க எப்படியெல்லாம் பண்றாங்கன்னு. எல்லா குறும்படத்துக்கும் டேக் பண்றாங்க. இத பார்த்து அவர் கண்டிப்பா பார்ப்பாரு. நியூஸ் போயிருக்கும். கடுப்பா தான் இருப்பாரு. ஆனா வந்து கேட்பாரா அப்படின்னா கேட்க மாட்டாருல்ல. ஏன் சார் யார ஏமாத்துறீங்க? மக்கள முட்டாளாக்குறீங்களா? ஒண்ணு அதெல்லாம் வெளிவராமயாவது பார்த்துக்கணும். அப்படி நீங்க புரொடெக்ட் பண்றீங்க உங்க பொண்ண அப்படின்னா. வெளியவும் வந்துருது எல்லாம். மக்களும் பார்த்துடுறோம். சரி விஜேஎஸ் கேட்பாருன்னா கேட்க மாட்றாரு. சரி கேட்கலனாலும் கருமம் போய் தொலையுது அப்படின்னு பார்த்தா, இதுல பாராட்டு வேற. பாராட்டு. அதை தொடர்ந்து வந்து 5 ஸ்டார் சாக்லேட். என்ன சொல்றது? இவ்வளவு பொய்யா ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன்ல எந்த கண்டஸ்டன்ட்டாவது இப்படி சொல்லியிருக்கிறாங்களா? ஆனா இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மகாராஜா காப்பாத்துவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை போல இருக்கு. காப்பாத்துறாரோ அப்படிங்கிற அந்த டவுட் கூட நமக்கு வருது. இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.